மாப்பிள, நல்லா இருக்கீங்களா? கேட்கறது நாகரிகம் இல்ல, இருந்தாலும் என்னால கேட்காம இருக்க முடியல. உங்க கூட வந்திருக்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவ என் ரிலேட்டிவ். ஏன் கேக்குறீங்க? ஏன் கேக்குறீங்கன்னா, என்னால பதில் சொல்ல முடியாம இல்ல. நான் பதில் சொன்னா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு பொண்ணோட பார்த்த உடனே சந்தேகப்பட்டு கேட்கிற ஆள் நான் கிடையாது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம், அந்யோன்யம் என்ன இப்படி கேட்க வைக்குது. சொந்தக்கார பொண்ணு, அவ பிசினஸ்ல இருக்கா. அந்த பிசினஸ் விஷயமா பேச வந்தோம். அதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? மீனாவோட அண்ணன்றதுனால. மாப்பிள்ள, உங்களுக்கே நல்லா தெரியும் மீனா மேல நாங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கோம். வாழ்க்கை முழுக்க அவ பட வேண்டிய கஷ்டத்தெல்லாம் பட்டு முடிச்சிட்டான். இன்னொரு கஷ்டம் அவ படுறத எங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த பாருங்க, நான் உங்களை எச்சரிக்கல, மிரட்டல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க 2 பேரையும் இங்க வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்குவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நான் வரேன். மாதவன், what happened? Sit down. ஏன் நின்னுட்டே இருக்க? நத்திங். ஆர்டர் பண்ணிட்டியா? நோ. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? இல்ல, கொஞ்சம் தலை வலிக்குது. ஹெடேக் நோ நோ நோ. Something is wrong. இவ்வளவு நேரம் நீ நல்லா தானே இருந்த. என்னாச்சு சொல்லு. சாரி டு அப்செட் யூ. நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். புரிஞ்சு போச்சு. டிரைவிங் ப்ரோக்ராம் கேன்சல், ரைட்? சாரிடா, நாம இன்னொரு நாள் போலாம். சரி, ஆர்டர் பண்ணலாமா இல்ல? ப்ளீஸ் கிளம்பு, போலான்னு சொல்றேன். நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். ஓகே, லெட்ஸ் கோ. கம். அம்மா ஜாமீன்ல வருவாங்கன்னு தெரியும். ஆனா அந்த பிரேமாவே அம்மாவை ஜாமீன்ல எடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. யோசிச்சு பார்த்தா ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப பயமாவும் இருக்கு. என்னால நம்பவே முடியலம்மா. மீனாட்சி போய் எப்படி அவளோட சேர முடியும்? எனக்கு என்னமோ அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல, நமக்கு எல்லாம் பைத்தியம் பிடிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. பிரேமா அம்மாவை ஜாமீன்ல எடுத்திருக்கானா? அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப நாளா கூட்டணி இருக்கு. அது நமக்கு தெரியாம போச்சு. ஊர் அறிஞ்ச கிரிமினலோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். உங்க அம்மாக்கு அது நிறையவே இருக்கு. என்னால நம்பவே முடியலங்க. அன்னைக்கு உங்க எல்லார்கிட்டயும் அம்மா இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சண்டை போட்டேன். நீங்க கூட என்ன திட்டினீங்க. அப்ப கூட என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வரும், அம்மா மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பிரேமாவோட அம்மாவை சேர்த்து வச்சு யோசிச்சா எல்லாமே தப்பாதாங்க தோணுது. யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத ஸ்வதி. நிதானமா யோசிச்சா நமக்கே எல்லாம் புரியும். பிரேமாவோட நோக்கம் என்ன? நம்ம எல்லாரையும் அழிக்கணும், காலி பண்ணணும், நடு தெருல கொண்டு வந்து நிறுத்தணும். அதானே? கரெக்ட். நீ உங்க அம்மாக்கு அடி மனசுல உங்க 3 பேர் மேல வெறுப்பு இருக்கு. உங்களை விட எங்க 3 பேர் மேல வெறுப்பு அதிகமாவே இருக்கு. நமக்கெல்லாம் ஷாக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. நீ குழந்தைய கடத்துற மாதிரி கடத்து, நான் உன்னை ஜாமீன்ல எடுக்கிறேன்னு பேசி வச்சு பண்ணிருக்காங்க. ரொம்ப கேவலமா இருக்குக்கா. அம்மா இவ்வளவு மோசமா இறங்கி போவாங்கன்னு என்னால நம்பவே முடியல. அவங்க ரொம்ப நல்லவங்க, இது செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு பாரு. நிச்சயமா நான் தாங்க முட்டாள். இல்லம்மா, நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கணும்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. பிரேமா என்ன வேணா செய்வா பாட்டி. எதுக்காகவும் யார் கூட வேணா கூட்டு சேருவா.
ஆக்சுவலி உங்க அம்மாவோட கெட்ட நேரம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்டே வேணாம் சரவணா. ஏற்கனவே நம்ம மாமியாருக்கு அவசர புத்தி, நம்ம மேல கடுப்பு வேற. பத்தாததுக்கு இவ கூட ஜோடி செஞ்சிட்டாங்களா, இனி அவ்வளவுதான். சதாசிவம் மாமாக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பிரேமாவும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா எங்க அம்மாவோட அழிவு காலம் நெருங்கிடுச்சுன்னு தான் அர்த்தம். சதாசிவத்தை சொல்லு, அவனே பாதி பிரேமா, அவனுக்கு தெரியாமலா இருக்கும். ஜாமீன் எடுக்கிற அளவுக்கு நெருக்கமா இருக்காங்கன்னா இவங்களுக்குள்ள போக்குவரத்து இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அக்கா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. எனக்கு என்னமோ நல்லதாவே படல. விடு வசந்தி, இத பத்தி நம்ம யோசிக்கிறதுனால என்ன ஆக போகுது? அவங்க வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை வேறன்னு எப்பவோ ஆயிப்போச்சு. நம்ம சொல்றத அம்மா கேக்குறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. நமக்கு வேண்டாதவங்க எல்லாம் இப்ப அம்மாவுக்கு வேண்டியவங்களா போயிட்டாங்க. விடு, அவங்க லைஃப் அவங்க பாத்துப்பாங்க. அம்மா மேல இருந்து கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சுக்கா. கேவலம் பிரேமாவோட சேர்ந்து குழந்தைய கடத்தணும்னு நினைப்பாங்க. இப்படியெல்லாம் கூடவா தோணுக்கா? தோணும் ஸ்வாதி. காலியா இருக்கிற வீட்டுல பாம்பு குடி போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காலியா இருக்கிற மனுஷன் மூளைக்குள்ள சாத்தாம் புகுந்துரும். ரெண்டுமே ஆபத்தான விஷயம்தான். நம்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அம்மாவோட வீடும் சரி, நம்ம அம்மாவோட மூளையும் சரி இப்ப காலியா தான் இருக்கு.